லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. அக்ஷய திருதியையொட்டி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கம் 53,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 360 ரூபாய் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. அக்ஷய திருதியையொட்டி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கௌசல்யா இணைகிறார். கௌசல்யா, பொதுவாக அக்ஷய திருதியை போன்ற நாட்கள்ல மக்கள் அதிகமாக தங்கம் வாங்குவார்கள். அதனால் ஓரளவு விலை குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குமா? ஆனா 360 ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்திருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? விலை உயர என்ன காரணம்? வணக்கம் திலகவதி. அக்ஷய திருதி அப்படின்றது ஒரு புதிய நாள், புதிய ஒரு செயலுக்கான தொடக்கம் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள் கிட்ட. அதுல தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாருக்குமே பொதுமக்கள் கிட்ட ஆர்வம் இது எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. இதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற முதலீட்டு திட்டங்களை கம்பேர் பண்ணும்போது தங்கத்துல என்னைக்குமே ஒரு தொடர் ஏற்றத்தை இருக்கதை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பார்த்துட்டு வரும். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாவே தங்கம் ஒரு ஏற்றத்திலேயே தான் இருக்கு, தொடர் ஏற்றத்தில் தான் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இன்னைக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 360 ரூபாய் ஏறி இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா தங்கம் இதுவரை இல்லாத அளவா ஒரு சவரன் 54,960க்கு விற்பனையானது. இது என்ன அப்படின்னா, ரீசன்ட் டைமா, அதாவது ஆஃப்டர் கொரோனாக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே தங்கம் விலை ஒரு தொடர் அதிகமான இடத்துல இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சர்வதேச பொருளாதார நிகழ்வுகள் தான் அது பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா என்னன்னா, போர் நடந்துட்டு இருக்கு. அங்கங்க நடக்கிற போர் இன்னொரு விஷயம் எப்படி என்னன்னா, பொருளாதார மந்தநிலை. அமெரிக்கால பொருளாதார மந்தநிலை நிறைய இருந்தது, ஐரோப்பிய கண்டங்கள்ல இருந்தது. சோ இது காரணமாக தேவை குறைந்ததுனால பாதுகாப்பான முதலீடு அப்படின்றத பார்க்கும்போது தங்கத்துல முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி வர்றதுதான் காரணம். இப்போ ரீசெண்டா என்னன்னா, ஏற்றம் கண்டு இப்ப தங்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுதான் முக்கியமா பார்க்கணும். கொஞ்சம் தான் விலை இருக்கு. ஆனா வரும் நாட்கள்ல தங்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான காரணங்களை வச்சுதான் பார்க்க முடியும் திலகவதி. கடந்த காலங்கள்ல அக்ஷய திருதியை நாள்ல தங்கத்தின் விலை உயர்ந்த வரலாறு இருக்கா, இல்ல அக்ஷய திருதியை நாட்கள்ல விலை குறைந்த வரலாறு இருக்கா? இல்ல, ஆக்சுவலி எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தங்கம் பாத்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சவரன் ஒரு கிராம் 2,968 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான், அதாவது 2000 சம்திங்ல தான் இருந்தது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட தங்கத்தோட விலை ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது ஆஃப்டர் கொரோனா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை கொஞ்சம் ஏற்றத்துல இருந்தாலும் அக்ஷய திருதியை நாள்ல கொஞ்சம் அளவுக்கு தான் ஏற்றம் கண்டு இருந்தது. ஆனா இப்போ 5 ஆண்டுகள் இல்லாத தங்க நகை வியாபாரிகள் சொல்றது என்னன்னா, 5 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு முன்பதிவே அதிகமா இருக்கு. தங்கத்தை வாங்குறதுக்கு 2-3 நாள், அக்ஷய திருதிக்கு முன்னாடி ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடியில இருந்தே வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டி நிறைய முன்பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால விற்பனையும் இந்த ஆண்டு எங்களுக்கு 30-40% வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க திலகவதி. இதனால தங்கத்தோட விலை அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, வெறும் இது முதலீட்டு ஆபரணமா நம்ம இந்திய மக்கள் கிட்ட ஒரு பண்பாட்டோட கலந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால தங்கத்தை நம்ம தேவைக்காக நம்ம வாங்குறவங்க கண்டிப்பா வாங்கலாம். அதை தாண்டி முதலீட்டு அடிப்படையில் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய திட்டங்களும் இருக்கு. அதையும் நம்ம முதலீடு செய்யறதுக்கும் நம்ம ஆலோசனை செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு நன்றி கௌசல்யா. லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.